ஹலோ கைஸ், வெல்கம் டு அரவிந்த் ஏகே சேனல். இட்ஸ் மீ அரவிந்த் குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஎன்எல்இ லேட்டரல் கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் தென் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து எதனால் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆனதுக்கப்புறமும் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அண்ட் தென் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம பிஎஃப் எல்லாமே பற்றி போடுறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சர்டிஃபிகேட் அண்டர் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகும். அது எதனால் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வியூ பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து கரெக்டாக தெரியல, ஃபோட்டோ கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, இல்லை ஏதோ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் அதை கம்ப்ளீட் கொடுத்துட்டு கூட நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் விட்டுருங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ப்ராசஸிங் இருந்தனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு, ஃபியூச்சர் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்தது இது சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆனது உடனே நீங்கள் வந்து காலேஜ் வந்து நீங்கள் என்னென்ன காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கவுன்சிலிங் கோட் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் லைவ் டெமோ வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதனால் அதை மாதிரி போடுங்க. ஒரு காலேஜ் நீங்கள் தேவையில்லாமல் ஆட் பண்ணிட்டு அந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த ரவுண்டே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டில் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த காலேஜ் கிடைக்கலன்னா உங்களுக்கு தானே லாஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்து காலேஜ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் அதில் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டுமே தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கிளியராக இல்லைனாலும் எகைன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டே ஆகாது, வெரிஃபைடு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆனதுக்கப்புறமே உடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துடும். கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அவங்களுக்கு முடிச்சது போக தான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களும் சரி, ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் வந்து இப்போலேருந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன காலேஜ் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் முடிஞ்சோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 days தான் உங்களுக்கு டைமே தருவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் சூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் உட்காந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எனி டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.